ஒரு கவர்னர், அவருக்கு 2 ஆலோசகர், 3 பேர். 6 மாசமா நாடு நல்லா தானே நடந்துக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு வானவே வேணாம், எலெக்ஷனே வேணாம், கவர்னர் ஆட்சியே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொதுவாகவே கவர்னர் ஆட்சி காலகட்டத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றதும் சரியா இருக்கு. பொதுவாகவே அரசியல் கட்சிகள் ஒரு நீண்ட ஜனாதிபதி ஆட்சிக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஜனாதிபதி ஆட்சியின் போது எந்த பிரச்சனையும் இருக்காது, அது பாட்டுக்கு சீரா போயிட்டு இருக்கும். இந்த டெய்லி பிரேக்கிங் நியூஸ், இவங்க அவங்கள சொல்றது, அவங்க இவங்கள சொல்றது, இவர் வருவாரா அவர் வருவாரா, ஒண்ணுமே இருக்காது. தமிழ்நாட்டில் பிசி அலெக்சாண்டர் அவர்கள் அந்த கவர்னர் ஆட்சியில் ஜனங்கள்லாம் கவர்னர் ஆட்சியே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் ஜனங்களுக்கு புரியும், ஏங்க இத்தனை மந்திரிங்கள்லாம் உட்காந்துக்கின்னு இவங்க தான் நாட்டை தாங்கி பிடிச்சிங்கன்னு சொன்னாங்க. கட்சியில் ஒரு கவர்னர், அவருக்கு 2 ஆலோசகர், 3 பேர். 6 மாசமா நாடு நல்லா தானே நடந்துக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு வானவே வேணாம், எலெக்ஷனே வேணாம், கவர்னர் ஆட்சியே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் அதை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது, பொதுவாகவே கவர்னர் ஆட்சி காலகட்டத்தில் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படின்றதும் சரியா இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் நீங்க காவல்துறையில் இருக்கவங்க கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அரசியல் தலையீடு அப்படின்றது தான் ஏராளமான பிரச்சனைகளுக்கு காரணம். ஸோ கவர்னர் ஆட்சியில் அது இருக்காது. அதனால அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். இந்த சட்டம் ஒழுங்கு அரசியல் தலையீடு இல்லை அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இருக்காது. அப்போ ஜனங்க இதுக்கே பழகிடுவாங்க. எலெக்ஷன் சொன்னா நோ, நாங்க பாய்க் அவுட் பண்றோம், யாரும் எலெக்ஷனே வைக்கக்கூடாது, 5 வருஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும், என்னப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. அதனால அரசியல் கட்சிகள் அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு விட மாட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவர்னர் ஆட்சி நல்லாவே இருக்கும். என்ன இந்த மாதிரி இந்த இலவசங்கள் எல்லாம் எதிர்பார்க்க முடியும், ஏற்கனவே இருக்கிறது இருக்கும், அதை யாரும் இது பண்ண போறது கிடையாது. 1000 ரூபாய் கொடுக்குறது 1000 ரூபாய் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆமாம், இருக்கிற கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுல ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் பெருசா இருக்காது. மற்றபடி புதுசாக அந்த 4000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நீ அரசியல் கட்சி அவங்க கிட்ட கேட்டுக்கோ, அவ்வளவுதான்.